கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலேயும் மீண்டுமாய் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படி தேவன் நமக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு பாடியதும் ஆராதித்ததும் இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க போறதும் தேவனுடைய கிருபையினாலே நமக்கு வாய்த்திருக்கிறது. அநேக தேவனுடைய வார்த்தையை கேட்க வாஞ்சித்தும் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் தேவன் உங்களுக்கு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அதற்கான கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை நம் கவனமாய் நம்ம தியானிக்கலாம். இந்த நாளிலேயும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையாக எனக்கு குறித்ததை நிறைவேற்றுகிற ஆண்டவர் அப்படிங்கிறதை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் தியானம் செய்ய போகிறோம். பரிசுத்த யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை மையமாய் வைத்துத்தான் அவர் எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார் அப்படிங்கிற அந்த பகுதியை நீங்கள் தியானம் செய்ய போகிறோம். நான் உங்களுக்காய் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். யோபுவின் சரித்திரம் 23ஆம் அதிகாரம் 14வது வசனம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஆங்கில வேதாகமம் இப்படி சொல்கிறது, for he performed the thing that is appointed for me என்று அவர் சொல்கிறார். எனக்கு அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட காரியங்களை தேவன் நிறைவேற்றுவார் அல்லது பெர்ஃபார்ம் பண்ணுவார் என்று அவர் சொல்கிறார். அவர் சர்வவல்லமையுள்ள ஆண்டவர். அவர் நமக்கென்று சில காரியங்களை குறித்திருக்கிறார். அதை அவர் நிறைவேற்றுவார். பரிசுத்த தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கும் திருவுளம் பற்றி சொல்லுகிற வார்த்தை என்னவெனில், நீங்கள் நானும் பை ஆக்சிடென்டாக இந்த பூமியில இல்லை. பை ஆக்சிடென்டாக நீங்கள் நானும் இந்த இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை, இந்த தொழிலை செய்யவில்லை, இந்த குடும்பத்திலே அல்லது இந்த ஊரிலே நீங்களான இல்லை. ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி, ஆண்டவருடைய திட்டத்தின்படி, ஆண்டவருடைய முன்னறிவின்படி, ஆண்டவருடைய முன் குறிப்பின்படி தான் நீங்களும் நானும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் உங்களை என்னை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தின்படி தேவன் உங்களுக்கு எனக்கும் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். யோபு பலவிதமான நெருக்கங்கள் வழியாக கடந்து போனார், பல பிரச்சனைகளை கடந்து வந்தார். அதெல்லாம் நமக்கு தெரியும். சொந்த குடும்பத்தை அவர் இழந்தார், சொத்துக்களை இழந்தார், சுகத்தை இழந்தார், சிநேகிதர்கள் எதிராய் மாறினார்கள், அநேகர் அவருக்கு ஆலோசனை பேரிலே அவரை வேதனைப்படுத்தினார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அவர் இங்க சொல்லுகிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். நீங்களும் நானும் உபத்திரவத்தின் வழியாய் கடந்து போனாலும், நீங்களும் நானும் வேதனையின் வழியாய் கஷ்டங்கள் வழியாய் கடந்து போனாலும், நீங்களும் நானும் சாத்தானாலே சில நேரங்களில் நெருக்கப்பட்டாலும் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் நம்மை குறித்து உயர்ந்த நோக்கம் வைத்திருக்கிறார். தேவனுக்கு என்று ஒரு உயர்ந்த திட்டம் நம்முடைய வாழ்க்கை குறித்து இருக்கிறார். அவர் நமக்கு என்ன குறித்திருக்கிறாரோ அது நிச்சயமாய் நிறைவேறும். அது ரொம்ப அழகா சொல்ற பாருங்க, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அவர் யாரு? இந்த வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தெய்வம். உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டுக் கொண்டவர். அவர் உங்களுக்கு எனக்கும் சில காரியங்களை குறித்திருக்கிறார். எனக்கு குறித்திருக்கிறது என்று இங்க யோபு தனிப்பட்ட ரீதியிலே பேசுகிறார். எனக்கு குறித்திருக்கிறதை, என் மனைவி குறித்ததை, என் பிள்ளைகளை குறித்ததை, என் பெற்றோரை குறித்ததை, எங்க போதனை குறித்ததை, எங்க தேசத்தை குறித்ததை அவர் பேசுறார். பர்சனலா இண்டிவிஜுவலா அவர் பேசுகிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அப்படின்னு. தேவன் ஒவ்வொரு தனிப்பட்ட நபரை குறித்தும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், குறித்து வைத்திருக்கிறார், குறித்திருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார். குறித்து
இருக்குது, நோட் பண்ணி வச்சிருக்க. இவங்களுக்கு இதை செய்யணும் என்று தேவன் திட்டமிட்டு எல்லாவற்றையும் அவர் வைத்திருக்கிறார். அப்ப நம்ம வாழ்க்கையில தேவன் நமக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை அவர் நிறைவேற்றியே தீர்வார். எத்தனை போராட்டம் வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை ஊரடங்கு வந்தாலும், எத்தனை கதவடைப்புகள் வந்தாலும் தேவன் நமக்கு குறித்திருக்கிறதை அதால தடுக்க முடியாது. வேதத்திலே வாசிக்கிறோம், தேவன் திறக்க முடியாதபடி பூட்டுகிறவர், பூட்ட முடியாதபடி திறக்கிறவர். இங்கே அதான் யோபு பக்தர் சொல்கிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். முதல்ல சொன்ன திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன், உங்களை என்னையும் குறித்து தேவன் உயர்ந்த நோக்கம் வைத்திருக்கிறார். உங்களை என்னையும் குறித்து தேவனுக்கு என்று ஒரு மேன்மையான திட்டம் இருக்கிறது. கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காய் மரித்ததின் நோக்கமே நீங்களும் நானும் வாழ்ந்திருக்க வேண்டும், உயர்த்தப்பட வேண்டும், மேன்மையான ஸ்தானத்தை அடையணுங்கிற தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றபடிதான் அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக மரித்திருக்கிறார். அப்ப அவர் நமக்கு என்ன குறித்திருக்கிறாரோ அது கண்டிப்பா அவராலே நிறைவேற்றப்படும். ஒருவேளை நாம ஒரு கனவு காணலாம், நாம ஒரு திட்டம் வைத்திருக்கலாம், நம்மளை சார்ந்தவர்கள், நம்ம நேசிக்கிறவர்கள், நம்ம மீது அக்கறை உள்ளவர்கள் அவங்க பல திட்டங்களை வைத்திருக்கலாம். ஆனா தேவனுடைய திட்டம் என்று ஒன்று இருக்கிறார். அவர் நமக்கு என்று சில காரியங்களை குறித்திருக்கிறார். தேவன் நமக்கு குறித்ததை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுகிற ஆண்டவர். அதான் இங்க பக்தர் சொல்றார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். சில நேரங்கள்ல நம்ம அடுத்தவங்களுக்கு நடக்கிற காரியங்களை பார்த்துட்டு அது எனக்கு நடக்கலையே என்று அவன் யோசிக்கிறான். அடுத்தவங்களுக்கு குறித்திருக்கிறதை தேவன் நமக்கு நிறைவேற்ற போறது இல்லை. நமக்கென்று தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அது நம்ம வாழ்க்கையில நடக்கும். அதனால அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க அப்படி இருக்காங்க சொல்லி கம்பேர் பண்ணி யோசிக்க வேண்டியது இல்லை. நம்மை குறித்த தேவனுடைய திட்டம் என்ன, நமக்கென்று தேவன் என்ன குறித்திருக்கிறார் என்பதை நீங்கள் நானும் கவனிக்கணும். அப்ப நமக்கு என்று தேவன் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ, நமக்கென்று தனிப்பட்ட என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்தை அவர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். தேவன் நம்முடைய திட்டத்தை விழுந்து போட விடுகிற ஆண்டவர் அல்ல. தேவ திட்டத்துக்கு விரோதமாய் எது வந்தாலும் அது எல்லாம் முறியடிக்கப்படும். கோணலானவர்கள் எல்லாம் செம்மையாக்கப்படும். பிசாசோ அவருடைய தூதர்களோ அவருடைய சார்ந்தவர்களோ அல்லது மாம்சமோ லௌகிகமோ எது வந்து நம்மளை திசை திருப்ப நினைத்தாலும் தேவன் அதை அனுமதிக்கிற ஆண்டவர் அல்ல. நமக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இத இன்னும் கூட கொஞ்சம் விரிவாய் நான் பார்க்க விரும்புகிறோம். பரிசுத்த பவுலடிகளார் தெசலோனிக்க சபைக்கு எழுதும் போது 3ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 2ல இருந்து 4 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 2ல இருந்து 4 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது அங்கே அவர் உபத்திரவத்தை குறித்தும் அதிலிருந்து தேவன் நம்மளை எப்படி காப்பாற்றுகிறது குறித்து அவர் பேசுகிறார். வாசிங்க. இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலையாளருமாய் ஆகிய தீமோத்தேயுவை அனுப்பினோம். இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நமக்கு உபத்திரவம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்த பொழுது உங்களுக்கு முன்னறிவித்தோம். அப்படியே வந்து நேரிட்டது என்றும் அறிந்திருக்கிறீர்கள். இங்க பவுலடியார் சொல்கிறார், இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் என்று சொல்கிறார். அப்ப உபத்திரவம் வருகிறது. இந்த உபத்திரவத்திலே நீங்களும் நானும் அசைக்கப்படக்கூடாது என்பதுதான் தேவனுடைய நோக்கமா இருக்கிறது. இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எனக்கு போராட்டம் உண்டு, உபத்திரவம் கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை அல்ல. ஆனால் போராட்டத்தை ஜெயிக்கிற பலத்தை தேவன் நமக்கு தருகிறார். போராடுகிறோம், ஆனால் ஜெயிக்கிற பக்கத்திலே நீங்கள் நானும் இருக்கிறோம். அலைகள் இல்லாத ஒரு கடலை நீங்கள் நானும் கற்பனை பண்ண முடியாது. rough sea makes a skillful
பைலட் என்று சொல்கிறார்கள். அதாவது மோசமான அந்த கடல் இருக்கிறதே, இந்த கடல், இந்த அலைகள் நிறைந்த கடல், இந்த ரஃப் சீ தான் நல்ல ஒரு மாலுமியை அது உருவாக்குறதாக இருக்கிறது. அமைதியான கடல் சிறந்த மாலுமியை உருவாக்காது. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் உண்டாகிற போராட்டங்கள் எல்லாம் பிசாசினாலே நமக்கு வந்தாலும் அந்த போராட்டங்கள் கடந்து போகும்போது நீங்களும் நானும் நல்ல ஒரு செயலராக, நல்ல ஒரு மாலுமியாக தேவன் உங்களை என்னையும் மாற்றுகிற ஆண்டவர். அப்போ எதை சொல்ற பாருங்க, இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும், உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும், நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் என் உடன்வேலையாளுமான தீமோத்தேயுவை அனுப்பினோம் அப்படிங்கிறார். அப்ப உபத்திரவப்படுகிறவங்களுக்கு திடம் தேவை. இந்த உபத்திரவப்படுத்தவங்களுக்கு யார் திடத்தை கொடுக்க முடியும்னா, நம்ம விசுவாசத்தை குறித்து நமக்கு ஆலோசனை சொல்லி, நம்ம யாருங்கிறத புரிய பண்ணி, நம்ம எதுக்காக இந்த உபத்திரத்து வழியா கடந்து வருகிறோம் என்பதை விளங்க பண்ணுகிற தேவ மனுஷனால மாத்திரம் தான் முடியும். யோபுடைய சிநேகிதர் மாதிரி உபத்திரம் வந்த உடனே ஐயோ இப்படி ஆயிடுச்சா, என்ன அவசியத்தையோ அப்படியோ இப்படியோ அப்படின்னா டிஸ்கரேஜ் ஆகத்தான் செய்யும். போராட்டங்கள் வரும்போதும் பிரச்சனைகள் வரும்போதும் நாம யார் என்பதை நமக்கு உணர்த்தி, நம்ம தேவனுடைய பிள்ளைகள், தேவராஜனை கெட்டபடி தேவன் நம்மளை திறந்து கொண்டிருக்கிறார், விசேஷ அபிஷேகத்தை தேவன் நம்ம கொடுத்திருக்கிறார், நம்ம வேறுபட்ட செய்தவர்கள், நாம் இந்த பூமியிலே ஒரு சாட்சியா வாழும்படி தேவன் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் சீக்கிரமாக தேவன் வரப்போகிறார், அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் அவரோடு வருகிறது என்பதை நமக்கு உணர்த்தி நம்மளை திடப்படுத்துகிற தேவனுடைய மனுஷர்கள் நமக்கு இன்றைக்கு தேவையா இருக்கிறார்கள். ஒருவரும் தேவ ஆவியானவர் அவனை பலப்படுத்துகிறார். பவுலடியார் சொல்லுகிறார், இப்படி திடப்படுத்துவதற்கு ஆவியானவர் மட்டும் போகும்னு சொல்லல, உங்களுக்கு யார் அனுப்பியிருக்கிறேன், உங்களிடத்துல தீமோத்தேயுவை அனுப்பியிருக்கிறேன் சொல்றார். அடுத்த வாக்கியத்திலே 3ஆவது வாக்கியத்தில் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. அப்ப இந்த உலகத்திலே உண்டாகிற போராட்டங்களை நீங்கள் நானும் சகிச்சுதான் ஆகணும். இந்த போராட்டம் வந்துருச்சு, இந்த உபத்திரம் வந்துருச்சு, அப்படி இப்படி நீங்கள் நானும் ஓட தேவையில்லை, சோர்ந்து போக தேவையில்லை, பின்வாங்க தேவையில்லை. போராட்டம் வரும், ஆனால் நீங்கள் நானும் ஜெயிப்போம். அந்த உணர்வோடு கூட இன்னைக்கு இருக்கிற இந்த உபத்திரவங்களை, ஊரடங்குகளை, பிரச்சனைகளை, வேலையின்மையை, வருமானமின்மையை நீங்கள் நானும் சகித்து கடந்து போகும்படி கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் ஒரு நல்ல ஆலோசனையை இந்த பகுதியில் சொல்றார். அடுத்த வாக்கியம் அவர் சொல்றாரு பாருங்க, நமக்கு உபத்திரவம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்த போது உங்களுக்கு முன்னறிவித்தோம், அப்படியே வந்து நேரிட்டது என்றும் அறிந்திருக்கிறீர்கள் அப்படிங்கிற. அப்போ இந்த உலகத்திலே போராட்டம் உண்டுங்கிறத பவுலடியார் ஏற்கனவே அவங்களுக்கு சொல்லியிருக்கார். அவர் சொன்னபடியே இன்னைக்கு நடக்கிறது. ஆனா இன்னைக்கு யதார்த்தம் என்னவென்று சொன்னால், நம்ம கேட்கிற பிரசங்கங்கள், நம்ம கேட்கிற பாடல்கள் எல்லாம் ஏதோ நீங்களான பரலோகத்தில் இருக்கிற மாதிரி எண்ணி நம்ம பாடிக்கொண்டிருக்கிறோம். சோத்ரம் நம்மள ஒரு கற்பனை உலகத்துல, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்களே ஃபேண்டசி அப்படின்னு, ஒரு கற்பனை உலகம், அந்த கற்பனை உலகத்திலே நம்மளை வைத்திருக்கிறோம். அதனாலதான் ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே நம்மளால அதை கடந்து வர முடியவில்லை, சோர்ந்து போய் விடுகிறோம். ஆனா பவுலடியார் சொல்லுகிறார், நாங்க உங்க இடத்துல இருக்கும்போது சொன்னா உபத்திரம் வரும்னு, அப்படித்தான் நீங்க வந்திருக்குங்கிறார். வரக்கூடிய உபத்திரவங்களை அவர் முன்னறிவித்தார். இன்னைக்கு நிறைய தீர்க்கதரிசிகள் நம்மகிட்ட இருக்காங்க, அப்போஸ்தலர்கள் நம்மகிட்ட இருக்காங்க, பேராயர்கள் இருக்காங்க, பிஷப்மார் இருக்காங்க, நிறைய பேர் நம்மகிட்ட இருக்காங்க. ஆனா ஒருத்தர் கூட கொரோனா வரும் சொல்லவே, முன்னறிவிப்பு சொல்லவே. ஆனா பவுலடியார் சொல்லுகிறார், நாங்க சொன்னோம் அதுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற. நீங்களும் நான் அப்போ வேதத்தையும் கர்த்தருடைய ஆவியானவரையும் உலகத்தில் நடக்கிற காரியங்களையும் எவ்வளவாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, நமக்கு ஒரு நியமிக்கப்பட்டிருக்கிறது. என்ன நியமிக்கப்பட்டிருக்கு? உபத்திரவமும் நியமிக்கப்பட்டிருக்குங்கிற. அப்படிதானே? பாருங்க 3ஆவது வசனம், 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். We are appointed அப்படிங்கிறார். We are appointed.
இந்த உபத்திரவம், இந்த பிரச்சனை வழியாய் நீங்களான கடந்து போக வேண்டும் என்று தேவன் நமக்கு சில காரியங்களை நியமித்திருக்கிறார். நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி பரலோகத்துக்காய் நம்ம நியமிக்கப்பட்டிருக்கோமோ, எப்படி தேவ சமூகத்திலே மகிழ்படி நியமிக்கப்பட்டிருக்கோமோ, எப்படி இந்த பூமியில வாழ்ந்திருக்கும்படி நியமிக்கப்பட்டிருக்கோமோ, எப்படி ஆசீர்வாதத்தை சோதனைக்கும்படி நியமிக்கப்பட்டிருக்கோமோ, அதே போல இந்த பூமியில் இருக்கிற நாட்களிலே உபத்திரவங்களையும் கடந்து போக வேண்டியதா இருக்கிறது. உபத்திரவமே இல்லாத வாழ்க்கை வேதம் நமக்கு போதிக்கவில்லை. ஆனா ஆண்டவர் சொல்றார், உபத்திரவத்தை நான் ஜெயித்திருக்கிறேங்க, போராட்டத்தை நான் ஜெயித்திருக்கிறேங்க, உலகத்தை நான் ஜெயித்திருக்கிறேங்க. அப்ப நீங்களும் நானும் இந்த உபத்திரவங்களை, இந்த போராட்டங்களை ஜெயிக்க முடியும். அப்ப நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா உடனே சோர்ந்து போய்விடக்கூடாது. இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வருவது, எப்படி மீண்டு வருவது என்று நீங்களும் நானும் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும், ஆராய்ச்சி பார்க்கணும். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரே எங்களுக்கு வழிகாட்டுங்க ஆண்டவரே கேட்கணும். வேத வசனம் உங்களுக்கு எனக்கு என்ன புத்திமதி சொல்கிறது என்று பார்க்கணும். அதை விட்டு விட்டு சோர்ந்து போகக்கூடாது, ஆண்டவரை குறை சொல்லக்கூடாது, மற்றவர்களையும் குறை சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. நாம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னா, உபத்திரம் வந்துருச்சா இதை மேற்கொள்ள முடியும் என்று தேவ சமூகத்திலே விசுவாசத்தோடு கூட, எப்படி பவுலடியார் தீமோத்தேயுவை அனுப்பி நம்மளை திடப்படுத்தினாரோ அதே போல கிறிஸ்துவுக்குள்ளாய் நீங்கள் நானும் திடப்பட்டு இந்த உபத்திரவத்தை ஜெயிக்கிற பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ நமக்கு நியமிக்கப்பட்டதை அவர் நிறைவேற்றுவார் அப்படின்னா இந்த வருகிற உபத்திரவங்களை ஜெயிக்கவும் அவர் நமக்கு பலன் தருவார். இந்த ஊரடங்கை ஜெயிக்கிற பலனை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஊரடங்கை மேற்கொள்கிற பலனை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஊரடங்கை மேற்கொள்கிற பலனை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அப்ப நன்றாய் நீங்கள் நானும் புரிந்து கொள்ளணும், கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். என்ன நடந்தாலும் சரி, நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், நம்ம தேவன் நம்ம கூட இருக்கிறார். அவர் நிச்சயமா எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிப்பார் அப்படிங்கிற அந்த மனோபக்குவம், அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை நமக்கு தேவையாக. இப்போ இன்னும் கூட சில காரியங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இங்கே நமக்கு இந்த காரியங்களை நியமித்திருக்கிறவர் யாரு? ஆண்டவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் தான் நியமிக்கிறார். எனக்கு நியமித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அவர் தான் நியமிக்கிறார், அவரே நிறைவேற்றவும் செய்வார். கர்த்தர் நமக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்தை உருவாக்கினவர் அவர். சித்தம் அவர் கையில் இருக்கிறது, அது அவரே நமக்கு வாய்க்கவும் பண்ணுகிறவர், அவரே நமக்கு நிறைவேற்றி கொடுக்கிறார். அப்ப உங்களை என்னையும் குறித்து தேவனுக்கு ஒரு உயர்ந்த நோக்கம் இருக்கிறது. தேவன் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார், ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நம்ம வாழ்க்கை அவருடைய சித்தத்தின் மத்தியில இருக்குமானால் தேவன் ஏற்ற விதத்திலே அதை நிறைவேற்றி கொடுக்கிறார். ஆனா தேவ சித்தத்துக்கு விலகி நாம நம்ம இஷ்டப்படி எதையும் செய்யணும்னு சொன்னா அது நடக்கிறது இல்லை. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது அங்க அன்னாள் போய் தேவ ஆலயத்திலே அல்லது அந்த ஷைலோங்கிற இடத்துல இருக்கிற அந்த இடத்துல போய் ஆண்டவரை நோக்கி அவங்க ஜெபம் பண்றாங்க. அன்னாளுக்கு குழந்தை இல்லை. இப்போ அவங்களுடைய உறவு ஜனங்கள் எல்லாம் அவங்களை நிந்திக்கிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள், கேலி செய்கிறார்கள். இந்த அம்மா போய் தேவ சமூகத்திலே அழுது புலம்பி ஜெபம் பண்றாங்க. என்ன ஜெபம் பண்றாங்கன்னா, ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரானால் அந்த ஆண் பிள்ளைய உமக்கு ஊழியம் செய்யும்படி நான் உமட்டையே கொடுத்துருவேன் என்று அவங்க ஜெபிக்கிறாங்க. அதெல்லாம் கவனிக்கணும். இந்த அம்மாவுடைய ஜெபம் என்ன? நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீங்கன்னா அது உம்ம ஊழியத்துக்கே கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இருந்த அந்த கான்டெக்ஸ்ட பாத்தீங்கன்னா, சூழ்நிலையை பாத்தீங்கன்னா, தேவனும் ஒரு ஆண் குழந்தையை தேடிக்கொண்டிருக்கிறார். தேவனுடைய திட்டம், தேவனுடைய நோக்கம் என்னன்னா, அதுவரைக்கும் தேவனுடைய ஆலயத்திலே ஊழியம் செய்து கொண்டிருந்த ஏலியும் அவருடைய குமாரர்களும் தவறான வழியில போனபடினாலே ஊழியத்தை இழந்தார்கள். ஒருவேளை இந்த செய்தியை ஊழியக்காரங்க யாராவது கேட்பீங்கன்னா நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற
கொடுத்திருக்கிற ஊழியம் நமக்கு நிரந்தரமானது என்று நாம நினைச்சாலும், புதிய ஏற்பாட்டு காலத்துக்காரங்க நாங்க அப்படியாக இப்படியாக வைராக்கியம் பேசினாலும், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை ஊழியத்திலே சபையிலே செய்வோமானால் நம்ம ஊழியத்தை விட்டு தேவன் நம்மளை தள்ளிவிட முடியும். பழைய ஏற்பாட்டினாலும் சரி, புதிய ஏற்பாட்டினாலும் சரி. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஏலியும் அவருடைய பிள்ளைகளும் ஊழியத்திலிருந்து தள்ளப்பட்டாங்க. புதிய ஏற்பாட்டிலே யூதாஸ் காரியத்துக்கு என்ன நடந்துச்சு? சோத்திரம். தேவாவுக்கு என்ன ஆச்சு? இதெல்லாம் கொஞ்சம் யோசிப்பாங்க. சும்மா நம்ம கத்தரை ஒழித்து வச்சுக்காதனால பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்கக்கூடாது. சரியா இல்லாவிட்டால் தேவன் நம்மை தள்ளிவிட்டு அந்த ஸ்தானத்துக்கு வேற ஒரு ஆளை கொண்டு வருவார். எதான் நடக்குது? ஏலியும் அவருடைய பிள்ளைகளும் தள்ளப்பட்டு விட்டார். இப்ப தேவன் யோசிக்கிறார், பாவம் அறியாத ஒரு ஆளை தடுத்து கொண்டு வரணும், ஒரு குழந்தையை கொண்டு வரணும், தேவ சத்தம் கேட்கிற ஒரு ஆளை கொண்டு வரணும் நினைத்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் நம்ம போய் ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே நீ எனக்கு ஆண் பிள்ளையை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கொடுத்துருவேன். அப்ப தேவனுடைய தேடுதல், தேவனுடைய திட்டம் என்னவோ அதை இந்த அம்மா ஒத்து போறாங்க. அப்ப ரெண்டு பேருடைய திட்டமும், இந்த அம்மாவுடைய ஜெபமும் தேவனுடைய திட்டமும் ஒன்னா இருந்ததுனாலே உடனடியாக ஆண்டவர் அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுக்கிறார். நீ நல்லா கவனிக்கணும். தேவன் குறித்தது என்னது? இந்த தேசத்துக்கு ஒரு நியாயாதிபதி வேண்டும், இந்த தேசத்துக்கு ஒரு ஊழியக்காரன் ஆசாரியன் வேண்டும் அப்படின்னு தேவன் ஒரு ஆளை தேடிட்டு இருக்கார். அப்பதான் இந்த அம்மாவை ஜெபம் பண்றாங்க. உடனே ஆண்டவர் கிராண்ட் பண்ண திரும்ப கொண்டு அந்த பையனை விட்டாங்க. நல்லா கவனிக்கணும். தேவன் ஆரம்பத்திலேயே இந்த அண்ணாளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்திருந்தாருன்னா, அண்ணாளுக்கு ஒரு குழந்தை கிடைச்சிருந்தோம் அவ்வளவுதான். வருஷந்தோறும் அவனுங்களோட சேர்ந்து சிலோவுக்கு பலி செலுத்தி சாப்பிட்டு போயிட்டு இருந்திருப்பான், விருந்து கொண்டாடி இருப்பான். ஆனா இன்றைக்கு கால தாமதமானாலும் தேவ திட்டத்தின்படி இந்த அண்ணாளுக்கு ஒரு சாமுவேல் பிறந்தபடினாலே இன்னைக்கு இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய நியாயாதிபதி கிடைத்து விட்டார். இஸ்ரவேலுக்கு ராஜாக்களை தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணுகிற ஒரு தேவ மனுஷன் கிடைத்து விட்டார். இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு தீர்க்கதரிசி கிடைத்திருக்கிறார். அப்ப இன்னைக்கு நீங்க நானும் எதிர்பார்க்கிற பல காரியங்கள் நடக்கலன்னா கூட, ஜெபிக்கிற காரியங்கள் தாமதம் ஆனாலும் கூட, தேவ திட்டத்தை உணர்ந்து தேவ திட்டத்துக்கு ஏற்ற விதத்திலே நீங்கள் நானும் ஜெபிப்போம்னு சொன்னா, கர்த்தர் நாம வேண்டிக் கொண்டதை விட நினைச்சதை விட மிக அதிகமாய் நமக்குள்ளே அவர் கிரியை செய்வார். அப்ப தேவன் நமக்கு என்ன குறித்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டியதும் அறிந்து கொள்ள வேண்டியதும் அவசியம். அன்பான தேவனுடைய ஜனமே, தேவன் நம்மளை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார், ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், தேவ சித்தம் ஒன்று இருக்கிறார். சில நேரங்களே நம்ம நினைக்கிறோம், சில தடைகள் வரும்போது ஏன் தடை வந்துச்சு, நானுடைய பிள்ளை தானே, ஏன் நினைச்சது நடக்கல யோசிக்கிறோம். சில காரியங்கள் வேகமாய் நடக்க ஆரம்பிக்கும் போது அது எல்லாமே தேவ சித்தமோன்னு நினைச்சிடறோம். தடைப்படும் போதும் யோசிக்கிறோம், வேகமா நடக்கும் போதும் சந்தோஷப்படுகிறோம். எல்லா திறந்த வாசலும் தேவ திட்டம் அல்ல, வாய்க்கிற எல்லா காரியங்களும் தேவ திட்டம் அல்ல. அதே போல தடையாயிருக்கிற எல்லாமே தேவ சித்தம் இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. நிதானித்தறிந்து தேவன் பொதுவாக வைத்திருக்கிற திட்டம் என்ன, நமக்கென்று வைத்திருக்கிற திட்டம் என்ன, வேத சத்தியம் என்ன சொல்கிறது என்று நிதானித்து அறிந்து செயல்படுவோமையானால் நம்ம வாழ்க்கையில தேவன் குறித்திருக்கிறது நிறைவேறும். அது மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தேவன் குறிக்காதது, தேவ சித்தம் இல்லாததை நீங்கள் நானும் வாஞ்சித்து ஆசைப்பட்டு மாம்சத்திலே செய்ய நினைச்சோம்னா, அது ஒருவேளை வாய்த்தாலும் அது நம்ம வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமா இருக்காது. அப்ப நம்ம விருப்பம், நம்ம திட்டத்தை விட தேவனுடைய நோக்கம் தான் பெரியது. தேவனுடைய திட்டம் தான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தேவனுடைய ஆசீர்வாதம் மேன்மையானதை செய்யும். இந்த இடத்துல உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். ஆவியானவர் ஞாபகப்படுத்த காரியத்தை சொல்றேன். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லிட்டார். உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார். முதல்ல இவர் நினைச்சிட்டு இருந்தாரு, எலியேசர் தான் நம்ம வீட்டுல இருக்காரு, இவர் தான் நமக்கு குழந்தை இல்லை, எலியேசர் தான் எல்லாம் வாரிசு வேலைக்காரர் நினைச்சிட்டு இருந்தார். ஆனா கர்த்தர்
வந்து சொன்னாரு, உனக்கு ஒரு கற்பப்பிறப்பு அவர் குழந்தையை கொடுப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டார். சொன்னதுக்கு பிறகு காலம் தாமதம் ஆகுது. உடனே அந்த அம்மா நினைக்கிறாங்க, சாராய் தன் வீட்டிலே வேலைக்கு இருக்கிற பெண்ணை அவருக்கு திருமணம் செய்து வைக்கிறார். அப்போ சாராளுடைய நோக்கம் என்ன? வீட்டு வேலைக்காரி மூலமா நமக்கு வாரிசு கிடைக்கட்டும் அப்படின்னு நினைச்சான். ஆனா தேவ திட்டம் வேற. கர்த்தர் வந்தார், ஆகாரையும் பிள்ளை இஸ்மவேலையும் துருத்தியில் தண்ணியை கொடுத்து அனுப்பியிருப்பாங்க. தேவ நோக்கம் அதுவல்ல. தேவ திட்டம் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிறக்கிற ஈசாக்கு தான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. என்ன ஆச்சு? மாம்சத்துல அவசரப்பட்டதுனால ஒரு இஸ்மவேல் வந்தா ஈசாக்குக்கு இஸ்மவேலுக்கு பிரச்சனை தான் வரும். வாக்குத்தத்தத்தின் சந்ததிக்கும் இந்த மாம்சத்தின் சந்ததிக்கும் என்னைக்கும் பிரச்சனை தான். அப்ப தேவ திட்டம் கால தாமதமானாலும் தேவன் நமக்கு சொன்ன காரியம் நிறைவேறும் என்று நீங்கள் நானும் காத்திருப்போமையானால் தேவன் உங்களை என்னையும் ஆசீர்வாதம் வைத்திருக்கிறதை எல்லாரும் காண முடியும். வேலைக்கு எடுத்த காரியமா இருக்கலாம், படிப்புக்கு எடுத்த காரியமா இருக்கலாம், வருமானத்துக்கு எடுத்த காரியமா இருக்கலாம், திருமணத்துக்கு எடுத்த காரியமா இருக்கலாம், குழந்தைகளுக்கு எடுத்த காரியமா இருக்கலாம். எந்த காரியத்திலையும் மாம்சத்திலே அவசரப்படக்கூடாது. தேவன் எப்படி நம்ம நடத்துகிறார் என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ளும். சில நேரங்களில் பிசாசு என்ன செய்வான்னா, இதுதான் தேவ திட்டம், இதுதான் வாழ்க்கைக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயை கொண்டு வந்து நம்ம காட்டுவோம். நம்ம அதுல ஏமாந்து விடக்கூடாது. திரும்ப நான் ஞாபகப்படுத்துகிறேன், அன்றைக்கு ஆபிரகாம் நேசித்த, மாம்சத்தில் நேசித்த ஆகாரையும் ஆகாரின் குமாரனா இருந்த இஸ்மவேலையும் ஆண்டவர் அனுப்பி விடுட்டார். ஆனா பலிபீடம் தண்டை கொண்டு போன ஈசாக்க வீட்டுக்கு திருப்பி கொண்டு போவாங்க. கவனிச்சீங்களா? தேவ திட்டமானால் பலிபீடத்திலே கழுத்திலே கத்தி வைக்கப்பட்ட மனுஷனையும் அவர்களை திருப்பி தர முடியும். அதான் தேவ திட்டம். தேவ திட்டம் இல்லைன்னா எவ்வளவுதான் நேசித்து அப்படி இப்படி நினைச்சிருந்தாலும் ஒரு துருத்தியில் தனியை கொடுத்து போடான்னு அனுப்பிவிட்டுருவேன். அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் நானும் தெளிவாக புரிந்து கொள்ளணும். அவர் நமக்கு என்ன குறித்திருக்கிறாரோ அதுதான் நல்லது. சங்கீதக்காரர் சொல்றார், கர்த்தர் நன்மையானதை தருவார், கர்த்தர் நன்மையானதை தருவார். அவ்வளவுதான். கர்த்தருடைய கிருபை இரக்கம் தான் உங்களுக்கு எனக்கு ஐஸ்வர்யத்தை தரும். ஆண்டவர் தான் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர். தேவன் கொடுத்தாருன்னா அது கூட வேதனையை கூட்ட மாட்டார். நாம நம்ம சுயத்திலே எதையாவது செஞ்சோம்னா அது நமக்கு வேதனையை கொண்டு வரும். அப்ப நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் நானும் நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டுமானால், கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கணும்னா, பரலோகத்துக்கு போகணும்னா, தேவன் குறித்திருக்கிறது நிறைவேறட்டும்னு ஒப்பு கொடுக்கணும். அப்பதான் கர்த்தர் கிரியை செய்வார். எல்லாருக்கும் தெரியும், யோனாவுடைய சம்பவம் நமக்கு தெரியும். யோனாவை தேவன் கூப்பிட்டு எங்க போக சொன்னாரு? நினிவேக்கு போகணும்னு சொன்னார். ஆனா இவர் என்ன நினைச்சாரு, நம்முடைய பேரு புகழ் போயிருமே, ஏன்னா இவர் பெரிய தீர்க்கதரிசி. அந்த நாட்களே யோனா பெரிய தீர்க்கதரிசி, பல காரியங்களை ஜனங்களுக்கு நன்மையாய் நேர்மையாய் சொல்லிட்டு இருந்தவர். இப்ப இவர் போய் ஊரை அழிக்க போறேன்னு பேச சொல்றாரு. எப்படி பேசுறது? கடிந்து கொள்ள அவருக்கு இஷ்டம் இல்லை. நம்ம இன்னைக்கு இருக்கிற நம்ம ஊர் பிரசங்க இருக்க மாதிரி அவர் ஆஸ்வாதமான பிரசங்கம் தான் பண்ணணும்னு அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் இப்ப என்ன ஆகி போச்சு, இவர் தர்சீசுக்கு கப்பல் ஏறார். என்ன ஆகி போச்சு? தேவன் குறித்ததை, தேவன் சொன்னதை, தேவன் திட்டத்தை நிறைவேற்றாம இவர் தப்பி ஓட நினைக்கிறதுனால இந்த யோனாவுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, கூட பயணிக்கிற கப்பல்ல பயணிக்கிற எல்லாருக்குமே பிரச்சனை. தேவன் குறித்திருக்கிறதை நம்ம ஏற்றுக்கொள்ளாம, தேவ திட்டத்துக்கு கீழ்ப்படியாம நீங்கள் நானும் விலகி ஓட நினைச்சோம்னா நமக்கும் நம்ம சார்ந்தவர்களுக்கும் பிரச்சனை. அதே நேரத்தில் தேவ திட்டம் நிறைவேற்றும் சொல்லி காலங்கள் ஆனாலும் தேவ சமூகத்தில் யார் காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க, மீனுடைய வயிற்றுக்குள்ள போயிட்டார். மீனுடைய வயிற்றுக்குள்ள போயிட்டு தான் அவர் மனம் திரும்புறாரு, ஜெபம் பண்றாரு. திரும்ப ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடுறாரு. இப்ப கர்த்தர் என்ன செய்றாரு? அந்த மீனை போய் கரையில கக்கிதுன்னு சொல்றாரு. அது போய்
சாப்பிட்டது மீன், அது அது நினைச்சிருந்தா டைஜஸ்ட் பண்ணிருக்கலாங்க, மென்று சாப்பிட்டுருக்கோம், டைஜஸ்ட் ஆகி உள்ள கரைஞ்சு போயிருப்பாரு. ஆனா இப்ப பார்த்தா முழு உருவத்தோட போய் கக்கிட்டு வரும், உயிரோட கக்கிட்டு வரும். ஏன்னா இப்ப தேவ திட்டம் நிறைவேறும். தேவ திட்டத்துக்கு விலகி, தேவன் புரிந்திருக்கிறது விலகி நம்ம எங்கதான் ஓடினாலும் சரி கர்த்தர் நம்மளை விட மாட்டாரு. தேவ திட்டம் நிறைவேறும் வரை திரும்ப கொண்டு வருவார். சோதனை யோவான் சாணம் பிறக்கிறதுக்கு முன்னாடி பாரு, தேவ திட்டம் என்ன? சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் ஒரு யோவான் சாணம் பிறக்கணும். ஆனா தகப்பனாராகிய சகரியா சொல்றாரு, எப்படி ஆகும், நடக்கவே நடக்க அப்படிங்கிற. அப்ப ஆண்டவர் தூதன் சொல்லுகிறாரு, சரி நடக்கும் போது அது வரைக்கும் நீ பேசாம ஊமையா பண்ணிட்ட. அவருடைய அவிசுவாசம், சகரியாவுடைய அவிசுவாசம் அவரை ஊமையா மாற்றிச்சே ஒழிய யோவான் ஸ்நானம் பிறப்பதற்கு தடையாயில்லை. அப்ப இன்றைக்கு தேவ திட்டம் என்னவோ, தேவன் நமக்கு எதை குறித்திருக்கிறாரோ அதை கண்டிப்பா நிறைவேற்றுவார். அப்ப நீங்கள் நானும் அமைதியாக அதை ஏற்றுக்கொண்டமையானால் அது நமக்கு நல்ல ஆசீர்வாதத்துக்குரியது. அதை விட்டு விலகி ஓட நினைச்சோம்னா அது நம்ம எங்க போனாலும் இழப்புகளை செஞ்சு திரும்ப வரத்தான் செய்யும். நமக்கு தெரியும்ல, எல்கானா நகோமி சம்பவங்கள்லாம் நமக்கு தெரியும். பெத்லகேமிலே இருந்தவர்கள், அப்பத்தின் வீடு நிலைக்கப்பட்ட பெத்லகேமிலே இருந்தவர்கள், மழை பெய்யல பஞ்சம் அப்படின்னு உடனே மோவாப் தேசத்துக்கு ஓடி போறாங்க. எல்கானா எங்க ஓடி போனாரா? மோவாப் தேசத்துக்கு ஓடி போனார். நகோமி 2 பேர் அங்க போய் இருந்தா, அங்க போய் என்ன நல்லா செழிப்பா இருந்தாங்க. நான் போட்டிருக்கு 2 பிள்ளைகளை கல்யாணம் பண்ணாங்க. எல்கானாவே இருந்து போனாரு, பிள்ளைகளே இருந்து போச்சு. மருமக்காரமாரும் மாமியார் நகோமி தான் இருக்காங்க. தேவ சமூகத்தை விட்டு போனவர்கள், தேவ வைத்திருக்கிற இடத்தை விட்டு ஓடுனவங்க யாரும் பிழைச்சிருந்தா சரித்திரம். திரும்பவும் வேதம் சொல்றது, கர்த்தர் தமிழ் ஜனங்களை, இந்த ஜனங்களுக்கு ஆகாரம் அறிந்தார் என்று கேள்விப்பட்டு நகோமி தன் மருமக்கள் சொல்றாங்க, நான் எங்க சொந்த ஊருக்கு போறேன் அப்படின்னு. பெத்லகேம் பஞ்சத்தின் வீடாக இருப்பதே இல்லை, அது அப்பத்தின் வீடு என்று பெயர் பெற்ற இடம். பஞ்சங்கள் வந்திருக்கலாம், மழைத்தாழ்ச்சி வந்திருக்கலாம், கஷ்டம் வந்திருக்கலாம், ஆனா தேவன் அதை திரும்ப சந்திப்பார். நம்முடைய ஜனங்களுக்கு அவர் ஆகாரம் அருள்வார். நீங்க உங்களுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டம் வந்த உடனே தேவ சமூகத்தை விட்டு ஓடி விடுகிறோம், பின்வாங்கி விடுகிறோம். ஆனா தேவன் தாம் குறித்திருக்கிறதை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். பெத்லகேம் திரும்ப ஆகாரத்தை பெற்றுக்கொண்டது, பழைய ஸ்தானத்துக்கு வந்தது. இப்போ நகோமி திரும்பி வருகிறார். அதேபோல நம்ம வாழ்க்கையில சில கஷ்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், ஆனா இருக்கிற இடத்தை விட்டு ஓட நினைக்க கூடாது. தேவன் வைத்திருக்கிற ஸ்தானத்தை விட்டு வேற எங்கேயாவது தப்பி ஓடிலாம் நினைக்க கூடாது. தேவன் நமக்கு என்ன முன்குறித்தாரோ அதை கண்டிப்பா நம்ம வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார், செய்து முடிக்கிற ஆண்டவர். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அதை கொஞ்சம் கவனிக்கணும். அப்போ நமக்கு தேவையில்லை என்று நினைக்கிறதை, தேவன் நமக்கு குறிக்காததை அவர் நமக்கு செயல்படுறதில்லை. உங்களுக்கு இப்படி நடந்துச்சு, நினைச்சதை சாதிச்சுட்டாங்களே, அல்ல இவங்க எப்படி இருக்காங்களே அப்படின்னு நினைச்சோம்னா சரி, அவங்களுக்கு அது குறிக்கப்பட்டிருக்கிறது வாய்க்கிறது. நமக்கு தேவன் என்ன குறித்திருக்கிறாரோ அதை செய்வார் என்று நம்மளை சரிப்படுத்திக் கொள்ளுகிற மனோபக்குவம் நமக்கு தேவை. மனப்பக்குவம் நமக்கு தேவை. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுன்னா, தேவன் நமக்கு என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ, என்ன சித்தம் வச்சிருக்கிறாரோ அது கண்டிப்பா நிறைவேற்றியே தீர்வார். தேவன் ஒருபோதும் கைவிட போறதே இல்லை. இந்த நியமனத்திலே, இந்த குறித்திருக்கிறதிலே உபத்திரவங்களும் வந்தாலும் தேவன் நம்மை கைவிட மாட்டார். நம்முடைய பிள்ளைகள் மூலமாய், கர்த்தருடைய வார்த்தை மூலமாய், ஊழியக்காரர்கள் மூலமாய், தேவ ஆவியாளர் மூலமாய் நம்ம திடப்படுத்துவார். இந்த உபத்திரவங்களை கடந்து வர நமக்கு ஒரு உதவி செய்வார். போராட்டங்களை மேற்கொள்ள ஜெயிக்கிற அவருக்கு உதவி செய்கிற கர்த்தராக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். ஸ்தோத்திரம். உங்களுக்கு புரிவதற்காக இன்னொரு வாக்கியத்தை நமக்கு வாசிக்க விரும்புகிறேன். இதே யோபு புத்தகத்திலே 10ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்க. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல், யோபு 10ஆம் அதிகாரம் 12-13,
எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. இவைகள் உம்முடைய உள்ளத்தில் மறைந்திருந்தாலும் இது உமக்குள் இருக்கிறது என்று அறிவே என்று யோபு சொல்கிறார். உபத்திரவத்தில் இருக்கிறவர் சொல்கிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவா என்று சொன்னார். அந்த யோபு தான் இங்க சொல்றாரு, அவருடைய உள்ளத்துல என்னை குறித்து சில காரியங்கள் மறைந்திருக்கிறது, என்னை குறித்து சில திட்டங்களை அவர் வைத்திருக்கிறார். அது அவர் மனசுக்குள்ள இருக்குது. எனக்கு மற்றவங்களுக்கு தெரிகிறது இல்லை. வெளிப்படையாய் அவர் சொல்லாவிட்டாலும் அவருக்குள்ள மறைஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியும். உமக்குள் இருக்கிறது என்று அறிவே. தேவ திட்டம் எல்லாம் நம்ம ஊர் திருத்தி பேவர் மாதிரி உடனே வெளியே வந்துறார். தேவ திட்டம், தேவ ரகசியம் எல்லாம் வேதத்தில் இருக்கிறது. தேவ ஆவியானவர் அறிந்திருக்கிறார். உதாரணமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு திட்டம் இருக்கிறது. அவர் கல்வாரி சிலுவையிலே மரிக்க வேண்டும் என்றும், திரும்ப பிதாவுடைய வலது பாசத்திலே அமர வேண்டும் என்றும், மீண்டுமா இந்த பூமிக்கு வர வேண்டும் என்றும் தேவனுடைய திட்டம் இருக்கிறது. திருத்துவத்திலே ஒருவராக இருக்கிற குமாரனாகிய கிறிஸ்துவை குறித்து தேவ சன்னிதானத்திலே வைக்கப்பட்டிருக்கிற திட்டம், இயேசு கிறிஸ்துவை குறித்திருக்கிற திட்டம். இப்போ அவரே சொல்றாரு, நான் எப்ப வரணுங்கிறது எனக்கு தெரியாது. பிதா ஒருவரை தவிர வேற யாருக்கும் தெரியாது. இயேசு கிறிஸ்துவுக்கே அவர் எப்ப திரும்ப வரணும்னு தெரியாதுன்னா நமக்கு குறித்திருக்கிற எல்லாமே நம்ம கண்ணுக்கு முன்னால தெரியணும்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? யோசிப்பாரு. நம்ம திட்டங்கள் எல்லாம் அப்படியே தெரிஞ்சிடாது. சோத்திரம். நம்ம ஷெட்யூல் போடுற மாதிரி காலையில் 6 மணிக்கு எந்திப்போம், 7 மணிக்கு இங்கே போனோம், 8 மணிக்கு இங்கே போனோம், 10 மணிக்கு இது செய்யணும் அப்படின்னு நம்ம திட்டம் போடுறோமே. இந்த ரொட்டீனா இந்த மாதிரி அஜெண்டா தேவ சமூகத்தில் நமக்கு இல்லை. தேவன் வைத்திருக்கிறார், அதன் காலத்துக்கு என்ன வைத்திருக்கிறார், அப்ப அதை வெளிப்படுத்துவார். எந்த நேரத்தில் எதை செய்யணுமோ அது தேவன் செய்வார். அவர் அதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிற கர்த்தர். அதான் இவர் சொல்றாரு, எனக்கு தெரியும் என்னை பத்தி நீங்க திட்டம் வச்சிருக்கீங்க, அது உமக்குள்ள மறைஞ்சிருக்கு. அது மறைச்சு நீங்க வச்சிருந்தாலும், உங்க உள்ளத்துக்குள்ள நீங்க வச்சிருந்தாலும் எனக்கு தெரியும், அறிவேன் அப்படிங்க. ஏன்னா நீங்க நினைக்கிறதெல்லாம் மேல் நேரத்தில் அணுவீங்க. அது நீங்க முதல் வசன வாசிங்க உங்களுக்கு புரியும். 12வது வசனத்தை வாசிங்க. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல், எனக்கு ஜீவனை, எனக்கு உயிரை நீங்க கொடுத்தது இல்லாம தயவையும் எனக்கு பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. எனக்கு ஜீவனை கொடுத்தீங்க, உயிரை கொடுத்தீங்க, போராட்டத்தை பத்தியில ஆள வச்சீங்க, வியாதி வேதனை பத்தியில எனக்கு காப்பாத்தினீங்க, இதுவரைக்கும் என்ன நடத்திட்டு வந்தீங்க. அது மாத்திரம் இல்லாம தயவையும் எனக்கு பாராட்டினீங்க. தகுதி இல்லாத எனக்கு தயவு பாராட்டினீங்க, கிருபை செஞ்சீங்க ஆண்டவரே அப்படிங்கிற தயவு செஞ்சீங்க. அது மாத்திரமல்ல, உடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. தேவன் நமக்கு தயவு செய்து, தேவன் நமக்கு தயை செய்து, அவர் நம்மை பராமரிக்கிற கர்த்தர். அவர் நம்ம ஆவியை பராமரிக்கிற ஆண்டவர். இது தெரிஞ்சுக்கிட்டு அவர் சொன்னாரு, இதெல்லாம் உங்களுக்குள்ள அடங்கி இருக்குன்னு எனக்கு தெரியும். உங்களுக்குள்ள அடங்கி இருப்பா, உங்க உள்ளத்துக்குள்ள மறைஞ்சிருக்க எனக்கு தெரியும். தேவன் பராமரிப்பு செய்கிற கர்த்தர். தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்தது மட்டுமல்ல, தயவையும் நமக்கு கொடுக்கிற ஆண்டவர். இது எரேமியா இன்னும் அழகா சொல்றாரு. எரேமியா 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு அப்படின்னு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு நான் கொடுப்பேன். எல்லாரும் எப்படி எதிர்பார்ப்பாங்க? எல்லாரும் எப்படி எதிர்பார்ப்பாங்க? நான் உபத்திரப்படணும், நான் கஷ்டப்படணும், நான் வேதனைப்படணும், அப்படியே எதிர்பார்ப்பாங்க.
ஒருத்தரும் எதிர்பார்க்கிறாங்க. எல்லாரும் எதிர்பார்ப்பு என்னவா இருக்கணும்னா, நம்ம ஆசீர்வதிக்கப்படணும், நம்ம நல்லா இருக்கணும், நம்ம உயர்த்தப்படணும், இப்படிதான் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. இந்த வார்த்தை கவனிக்கணும். யோபு சொல்றார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இங்க எரேமியா சொல்றாரு, நீங்க எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுப்பாருங்க. அப்ப நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அதை நம்ம கொடுப்பாரு. நம்மளை குறித்து அடுத்தவங்க என்ன எதிர்பார்க்காங்கிறது இல்லை, சாத்தான் நினைக்கிறாங்கிறது இல்லை, வேற ஒருத்தர் நினைப்பாங்கன்னு இல்லை. நம்ம எதை எதிர்பார்த்திருக்கோமோ, நம்ம எதுக்காக காத்திருக்கோமோ அதை தேவன் நமக்கு செய்த கட்டுறார். அதான் அழகா சொன்னாரு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் மேல் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அத்தனை யோபு சொன்னாரு, என்ன குறித்து உங்க உள்ளத்துல வச்சிருக்கீங்கப்பா, அது உங்க உள்ளத்துல மறைஞ்சிருக்குது, அது எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. அதே இதைத்தான் இங்க ஜெரமியா அவருக்கு அப்போம் பண்ணி பேசுறார், அவர் சப்போர்ட் பண்ணி பேசுறார். அப்ப என்ன குறித்து நினைச்சிருக்கீங்க அது எனக்கு தெரியும், அந்த நினைவுகள் தீமைக்கு ஏதுவானவை அல்லையா. நான் உங்கள் மேல் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே அப்படிங்கிற. கர்த்தர் உங்களையும் என்னையும் குறித்து நினைச்சிருக்கிற நினைவு நம்மளை தீமைக்கு உட்படுத்துறது இல்லை. உபத்திரம் வருகிறது, போராட்டம் வருகிறது, இதெல்லாம் வாழ்க்கையில சகஜம். ஆனாலும் அதுல ஜெயிப்போம் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். அப்ப போராட்டம் வருது, உபத்திரம் வருதுன்னு சொன்னா நீங்க தீமையிலே இருங்க அப்படிங்கிறது தேவ நோக்கம் இல்லை. தப்பா புரிந்து கொள்கிறார். தேவன் நம்மளை தண்டிக்கிறாரு, தேவன் நம்ம வேதனைப்படுத்துவாரு, தேவன் நம்மளை கண்ணீர் வர வைக்கிறாருன்னு தவறாக புரிந்து கொள்கிறோம். தேவன் சிட்சிக்கிறார். தகப்பன் சிட்சையாத புத்திரன் உண்டோ என்று வேதம் சொல்கிறது. சிட்சை என்றால் நம்மளை திருத்துவதற்காக கொடுக்கப்படுகிற தண்டனை. எப்படி அம்மா மாறு அப்பா மாறு பிள்ளைகளை கண்டிக்காங்களோ, ஸ்கூல்ல டீச்சர் பிள்ளைகளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்களோ, அப்படி கேண்டீன் ஒழுங்கா இல்லையா கையில் அடிப்பாங்க, கையை கட்டுறாங்க கையில் அடிப்பாங்க. எதுக்கு? அவன் கையை ஒடிஞ்சு போட்டு பண்ண அடிக்காங்க, அதுக்கு இல்லை. அவன் பயந்து கையெழுத்தை அவன் திருத்த வேண்டும் என்பதற்காக அடிக்கிறான். இதே மாதிரி தான் சத்திய வேதம் நமக்கு சொல்கிறது, தகப்பன் சிட்சையாக புத்திரன் உண்டோ. தேவன் நம்மை சிட்சிக்கிறார். ஆனா அதே நேரத்துல உங்களை என்னை வேதனைப்படுத்த வேண்டும் என்பது தேவ நோக்கம் அல்ல. நீங்கள் நானும் கண்ணீரிலே வாழ வேண்டும் என்பது தேவ நோக்கம் அல்ல. நீங்கள் நானும் ஒடுக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்பது தேவ நோக்கம் அல்ல. கர்த்தர் உங்களை என்னையும் உயர்த்த விரும்புகிறார். உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என்று சொல்கிறார். குப்பையிலிருந்து என்னை தூக்கி எடுத்து பிரபுக்களோட உட்கார வைக்கிறார் சொல்கிறார். ஆண்டவர் எந்த நிலைமையில் இருந்தாலும், உபத்திரவம் வேதனை போராட்டங்கள் வந்தாலும் அதன் மத்தியில் இருந்து கர்த்தர் நம்மை உயர்த்துகிற ஆண்டவர் என்று வேதம் சொல்கிறார். என்ன சொல்றாரு? தேவன் நம்மை நினைத்திருக்கிறார், தேவன் நமக்கு ஒன்றை குறித்திருக்கிறார். அவை நன்மைக்கானவைகளை ஒழிய தீமைக்கானவைகள் அல்ல. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் சில கஷ்டங்கள் வழியாய் நெருக்கங்கள் வழியாய் கடந்து போனாலும், எதிர்காலத்தை குறித்து நமக்கு ஒரு கேள்வி இருந்தாலும், தேவனுடைய வார்த்தை நமக்கு ஞாபகப்படுத்துற ஒரு காரியம் என்னவென்றால், எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். தேவன் நமக்கு என்ன குறித்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவார். போராட்டங்கள் வரும்போதும், கஷ்டங்கள் வரும்போதும், கேள்வி வரும்போதும் நமக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கணும். தேவன் எனக்கு என்ன குறித்திருக்கிறாரோ அதை கண்டிப்பா நிறைவேற்றியே தருவார். அதை யாராலும் தடுக்க முடியாது, யாராலும் தேவனுடைய கரத்திலிருந்து பறித்து கொண்டு போக முடியாது, தேவ திட்டத்தை யாராலும் மாற்ற முடியாது. எனக்கென்று தேவன் வைத்திருக்கிற சித்தத்தை விட்டு யாரும் நீக்க முடியாது அப்படிங்கிற விசுவாசம் நமக்கு தேவை. தாமதங்கள் ஆனாலும் பல காரியங்கள் நமக்கு தாமதமாகிறது, பல ஜெபங்கள் நமக்கு கேட்கப்படவில்லை, பல கஷ்டங்கள் நமக்கு இருக்கிறது, பல நெருக்கங்கள் நமக்கு இருக்கிறது, அது எல்லாம் உண்மை. ஆனாலும் நமக்கு குறித்ததை தேவன் நிறைவேற்றுவார். நமக்கு குறித்ததை தேவன் நிறைவேற்றுவார். சகரியாவுக்கு குறித்ததை, எலிசபெத்துக்கு குறித்ததை, அன்னாளுக்கு குறித்ததை தேவன் நிறைவேற்றினார். யோனா வாழ்க்கையில் தேவன் குறித்தது நிறைவேறிற்று, யாரும் தடுக்க முடியல.
இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு தேவ திட்டத்தோடு பூமிக்கு வந்தார். அன்னைக்கு இருந்த ரோம சாம்ராஜ்யம் அவரை திசை திருப்ப நினைச்சது. அன்னைக்கு இருந்த யூத மதவாதிகள் அவர் திசை திருப்ப நினைச்சாங்க. கூடயே சீசர்களே அவர் விரோதமாய் மாறினார்கள், காட்டி கொடுத்தாங்க. நிறைய பிரச்சனை வந்தது. ஆனாலும் அவருடைய சிலுவை மரணம் என்ற தேவ திட்டம், தேவன் குறித்தது நிறைவேற்று. யாரால மாற்ற முடியல. தேவத்தை நம்ம வாழ்க்கையிலும் கூட தேவன் உங்களுக்கு எனக்கு என்ன குறித்திருக்கிறாரோ அது கண்டிப்பாய் தேவனாலேயே நிறைவேற்றப்படும். எந்த சக்தியாலையும் தேவன் நமக்கு என்று குறித்திருக்கிறதை மாற்ற முடியாது. தேவன் நமக்கு குறித்திருக்கிறது என்னது? நன்மையானதை, ஆசீர்வாதமானதை, சமாதானத்துக்கு ஏதுவானதை, தீமை இல்லாததை தேவன் உங்களுக்கு என்று குறித்திருக்கிறார். கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று சங்கீதக்காரர் சொல்கிறார். தேவன் கொடுக்கிறதெல்லாம் நன்மையாயிருக்கும். தேவன் ஒருபோதும் தீமை செய்கிறவர் அல்ல. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார். தேவன் நம்ம கொடுக்கும்போது அது மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும். தேவன் படிப்படியாய் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு நாள் அவர் நம்ம உயர்த்துவார். ஆனாலும் தெசலோனிக்கேயருக்கு பவுல் எழுதுவது போல நாம இன்றைக்கு இந்த வழியாக கடந்து போக வேண்டியதா இருக்கிறோம். உபத்திரங்கள் வரும் என்று அவங்க எப்படி முன்னுரைத்தாங்களோ அதேபோல சத்தியம் நமக்கு முன்னுரைக்கிறது. கடைசி காலத்தில் இருக்கிற நீங்களும் நானும் சில உபத்திரங்களை சந்தித்தான் ஆக வேண்டியதா இருக்கிறோம். சில போராட்டங்களை சந்தித்தான் ஆக வேண்டியதா இருக்கிறது. சில இழப்புகளை, நஷ்டங்களை, கஷ்டங்களை கடந்துதான் வர வேண்டியதா இருக்கிறது. ஆனாலும் இந்த உபத்திரவத்தை சகிக்க வேண்டும் என்று தேவன் நம்மை குறித்திருக்கிறார். நம்ம தேவனுடைய குறிப்புல ஒன்று, அல்லது தேவன் நம்மளை குறித்து வைத்திருக்கிற காரியங்கள ஒன்று. நீங்களும் நானும் இன்றைக்கு சில உபத்திரவங்களை சகித்தாக வேண்டும். சில நஷ்டங்களை, கஷ்டங்களை சகித்தாக வேண்டும். அப்படி போகும்போதுதான் தேவ திட்டத்தை செம்மையாய் நிறைவேற்ற முடியும். உபத்திரவ காலத்தில் இருக்கிறோம், ஊரடங்கு நாட்கள் இருக்கிறோம். பலவிதமான நெருக்கங்கள், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான கேள்விகள், என்ன சம்பவிக்கணும்னு தெரியாது அப்படின்னு பல கேள்விகள் நமக்கு இருக்கிறது. ஆனா சத்திய வேதம் சொல்கிறது, என்ன வேணாலும் நடக்கட்டும், அவர் எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார். அவர் எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார். அவ்வளவுதான். சோத்திரம், வேற ஒண்ணு கிடையாது. தேவ திட்டம் அது எப்படி ஆண்டவர் சொல்றார், தீமைக்கானவே இல்ல நன்மைக்கானவையே. அப்ப கர்த்தருடைய கருத்துல அர்ப்பணிப்போம். ஆண்டவர் சொல்லுவோம், எனக்கு என்ன குறிச்சிருக்கீங்களோ ஆண்டவரே அதை நிறைவேற்றுவார். தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்தில, வேலைகள்ல, ஊழியர்கள, படிப்புல, எதுவா இருந்தாலும் சரிதான், தேவன் குறித்தது நிறைவேறும். அது வரைக்கும் நீங்கள் நானும் காத்திருக்க வேண்டியதா இருக்குது. சில பேருக்கு உடனே நடக்குது, சில பேருக்கு காத்திருக்க வேண்டியதா இருக்குது. தேவ திட்டத்தின்படிதான் எல்லாம் நடக்கும்ங்கிற விசுவாசம் நமக்கு வந்துருச்சுன்னா நமக்கு முறுமுறுப்பு இருக்காது, வேதனை இருக்காது, கஷ்டம் இருக்காது. எல்லாம் கர்த்தர் காத்துக் கொள்வாருங்கிற நம்பிக்கை நமக்குள்ள வந்து தேவன் அதைத்தான் நீங்க நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். யோபு திரும்ப ஞாபகப்படுத்துறேன். யோபு சொன்னார் பாருங்க, எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். எப்ப சொல்றாரு? போராட்டங்கள் மத்தியில சொல்றாரு. கிழக்க போனாலும் அவர் பார்க்க முடியல, மேற்க போனாலும் தெரியல, எங்க போய் அவர் பார்க்கறேன்னு தெரியல அப்படிங்கிற அப்படிப்பட்ட வேதனை நேரத்தில் அவர் சொல்றாரு, எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். எல்லாம் கிடைத்ததுங்கிற போது கர்த்தர் பார்த்துக்குவார் சொல்றது லேசு. எல்லாம் இருக்கும் போது தேவன் நடத்துவார் சொல்றது ரொம்ப லகுவானது. யோபு அப்படி பேசல, எல்லாவற்றையும் இழந்து விட்டு அவர் பேசுகிறார். குடும்பத்தை இழந்தார், சொத்துக்களை இழந்தார், சுகத்தை இழந்தார், சிநேகிதனுடைய அன்பை இழந்தார். எல்லாம் நெகட்டிவா இருக்கு. ஆனா அப்பதான் அவர் சொல்றாரு, அவர் எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார். எல்லாம் நெகட்டிவா இருக்கும்போது, எல்லாம் எதிர்மறையா இருக்கும்போது தேவன் மேல வைக்கிற அசைக்க முடியாத விசுவாசம் இருக்குதே, அதுதான் ஆச்சரியமான ஒன்று. அதைத்தான் தேவன் கனம் பண்ணுகிறார். அப்ப இன்னைக்கு நீங்கள் நானும் எப்படி இருக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, தேவ திட்டம் என்னங்கிறது தான் முக்கியம். நீங்கள் நானும் எப்படி இருக்கிறோம், வேதத்தை ஆராய்ந்து பார்ப்போம், தேவ சமூகத்தில் உட்காருவோம். தேவன் நமக்கு என்ன குறித்திருக்கிறாரோ அது நிறைவேறட்டும் என்று விட்டு கொடுப்போம். தேவன் ஏற்ற சமயத்தில் எல்லாவற்றையும் நமக்கு அவர் செய்து முடிப்பார். ஜோகணுமா எல்லாருக்கும் திருமணத்தை நோக்கி பார்க்கலாம்.
அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, உம்மை துதிக்கிறோம். நீ சர்வ வல்லமையுள்ள தெய்வம். எங்களுக்காக இந்த பூமியில வந்து கல்வாரி சிலுவையிலே மரித்த ஆண்டவர், எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிற தெய்வம். நீ எங்களை குறித்து ஒரு எந்த நோக்கம் வைத்திருக்கீங்க ஆண்டவரே. எங்களை குறித்து ஒரு திட்டம் நோக்கம் இருக்கிறது. எங்களுக்காக எதை குறித்திருக்கிறீரோ அதை நீர் நிறைவேற்றுவீர் அறிந்திருக்கிறோம். எங்க பெற்றோர் எங்களுக்காக செய்யாததை, எங்கள் உறவு ஜனங்கள் எங்களுக்காக செய்யாததை, எங்கள் சபையின் ஊழியக்காரர்கள் எங்களுக்காக செய்யாததை நீர் எங்கள் செய்வீர் அறிந்திருக்கிறோம். நீர் எங்களை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. நீர் எங்களை குறித்து நினைவாயிருக்கிறீர் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. எரேமியா சொல்கிறது போல ஆண்டவரே, நீ அது தீமைக்கானவைகள் அல்ல, அது நன்மைக்கானவை என்று அறிந்திருக்கிறோம். உடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. யோபு சொல்றது போல நாங்கள் சொல்றப்பா, எங்களை குறித்த ஒரு உயர்ந்த திட்டம், ஒரு மேன்மையான திட்டம் உங்களுடைய உள்ளத்திலே மறைந்திருக்கிறது ஆண்டவரே. அந்த திட்டத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். நல்ல தெய்வமே, உங்களுடைய சித்தத்து மையத்திலே எங்களை சித்திரமாய் மாற்றி விடுவீரா. உங்களுடைய திட்டத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்கு என்னவெல்லாம் குறித்திருக்கிறீரோ அதை மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் செய்வீராக. நாங்களாக மாம்சத்திலே ஆசைப்பட்டு எங்கள் சுய இச்சையினாலே எங்களுக்கு அது வேணும் இது வேணும் எங்களை யோசித்தாலும் கூட கர்த்தர் எங்களுக்கு என்ன செய்ய சித்தமா இருக்கிறீரோ அதை மாத்திரம் செய்யும்படி ஒப்புவிக்கிறோம். நீ எது செய்தாலும் நன்மையாய் செய்கிறது கர்த்தருக்கு அறிவாண்டவரே. நீ என்ன செஞ்சாலும் நீ எதிர்வாத வாழ்க்கைக்கு நல்ல யாருக்கு தெரியும் ஆண்டவரே. உங்களுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் உங்களை அறிந்திருக்கிறபடினாலே உங்களுடைய கரங்களை எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் இதுவரைக்கும் நடத்தின ஆண்டவர். யோபு சொன்னது போல நாங்கள் அறிந்திருக்கோம்ப்பா. நீர் எங்களுக்கு ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்களுக்கு தயவு செய்திருக்கிறீர், எங்களை பராமரித்து எங்களை நடத்தி வந்திருக்கிறீர். அதுக்காக நன்றி சொல்லிருக்கிறோம். தொடர்ந்து உடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஒரு விசேஷ கிருபை தங்குவதா. ஆவியானுடைய பலன் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய திட்டம் எதுவோ சித்தம் எதுவோ அது அப்படியே நிறைவேற்றி ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியில செய்யப்படும்படி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, கிரியை செய்யுங்க ஆண்டவரே. யாரெல்லாம் எதற்காக ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு சித்தத்தின்படி எல்லாவற்றையும் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும், கவலைகள் மாறட்டும், நெருக்கங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை ஆற்றி தேர்ச்சி மீதாங்க நல்ல ஆவியான செமையான வழியில் ஒவ்வொரு நடத்தும்படி ஒப்புவிக்கிறோம். கிரியை கன மகிமை எல்லாம் சுமக்கு இருக்கிறோம். எங்கள் அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக்கொள்கிறோம் பிதாவே. உடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய சமாதானமும் சந்தோஷமும் யாவரோடும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் தங்கியிருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவிலே 9 மணி முதல் 10 மணி வரைக்கும் நம்ம ஆன்லைன்ல ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த டியூங்கிற ஆப்பை நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் உங்கள் டேட்டாவை ஆன் பண்ணி வச்சுருப்பீங்கன்னா, இன்டர்நெட் கனெக்ஷனில் நீங்கள் மொபைல் இருக்குமானால் நாங்கள் 9 மணிக்கு கூப்பிடும்போது உங்களுக்கும் கால் வரும். நம்ம சேர்ந்து நம்ம ஜெபிக்க முடியும். அடுத்த வாரமும் இதே போல் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு நம்ம கூடி வருவோம். தேவனுடைய வார்த்தையை கேட்போம். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேவ சமாதானம் உங்களை யாவரையும் ஆட்கொள்வதாக. ஆமென், ஆமென்.